நன்மை தரும். இரு திங்கள் செல்வதற்குள் அறிந்தே மனநிறைவு காணுமாம். மாடி சொல்லும். மற்றவெல்லாம் வந்து ஜெனரல் காட்டம் கமந்தர் அதெல்லாம் பார்த்துன்னு சொல்லுவாள். அவள் வந்து 12 ராசி தான். அதை க்ளீனாக போட்டுருக்கு. அகத்தியரோட ஸ்டூடெண்ட்ஸ் என் கூட படித்தோம். உபாசிக்கிற நீ கணபதி உபாசிக்கிற அது எழுதி கணபதி எழுதி கொடுத்தாரு. இப்போ வந்து பரமாச்சாரியார் மாதிரி யாராவது ஒரு பெரியவா நீங்கள் சேவிச்சிருக்கீங்களா? ஒருத்தர் தான். ராம் சரத்குமார், யோகி ராம் சரத்குமார். வருபவள் வந்த பின்னே செப்பரேட்டால் செழிப்படையும். யார் வருபவள்? எப்போவுமே ஒரு நல்ல விஷயம்னா கண்டிப்பாக மாமா கிட்ட கால் பண்ணி பிள்ளையார் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு தான் பண்ணுவோம். பலவிதமான கணபதிகள் சொல்கிறாலே, எந்த ஃபார்ம் ஆஃப் கணபதியில் உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு, இல்லை உங்களுக்கு வாக்கு அளிக்கக்கூடிய கணபதி எந்த கணபதி? இல்லாட்டி சில பேர் வந்து கோவிலில் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கணபதி இல்லை இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பிள்ளையாரில் தான் ஈடுபாடு அப்படிமா, அது மாதிரி ஏதாவதா? ஆக்சுவல் ஸ்பீக்கிங் அந்த காலத்தில் ரிஷிகள் அவளுடைய தவ வலிமையினால் பிரபஞ்சத்திலேருந்து அவள் என்ன நினைக்கிறாளோ அவளுக்கு கிடைச்சதே தவிர பிள்ளையார் 32 பிள்ளையார் இருக்குன்னு சொல்கிறார். ஒரே பிள்ளையார் தான். சனத்குமார் இஸ் பர்சன். பிறந்தவன் தம்பி, அண்ணா, தங்க, அக்கா, பெரியப்பா, சித்தப்பா, மாமா. ஒரு ஆளுக்கு தெரியுதுல்ல எப்படி இல்லையா? அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரியப்பான்னு கூப்பிடுவான், ஒருத்தர் சித்தப்பான்னு கூப்பிடுவான், ஒருத்தர் மாமான்னு கூப்பிடுவான், ஒருத்தர் 10 பேர் கூப்பிடுவான். பர்சன் இஸ் ஒன். ஸோ அதே மாதிரி ரிஷிகள் பார்த்ததை வச்சு அவளுக்கு ஒரு அம்பாள் அந்த மாதிரி ஒரு கடாட்சத்தில் தெரிஞ்சே தவிர பிரபஞ்சங்கிறது ஒன்று தான். பிரபஞ்சத்துக்கு எல்லாம் கிடையாது. இன்னொன்று, பிரபஞ்சங்கிறது இருட்டு. கிருஷ்ணன் கண்ணனை வந்து கருப்பும்பா அது இருட்டு. பிகாஸ் ஆஃப் த சன் பிரபஞ்சத்துக்கு வெளிச்சம். சூரியன் இல்லைன்னா பிரபஞ்சமே கருப்பு தான். கரெக்டா? சந்திரனு கூட அதனுடைய ஒளி தானே இல்லை, சந்திரனுக்கும் தெரியாது கிடையாது. அதனால் பிரபஞ்சத்தில் தான் எல்லாம் இருக்குது. அந்த பிரபஞ்சத்தை நாம் எப்படி வழிபடுமோ வாழலாம். பிள்ளையார வழிபடுறவா இருக்கார், நரசிம்மர் இருக்கார், ஆஞ்சநேயர் இருக்கார், எவ்வளோ நோட்டீஸை பண்ணுறாங்க. எல்லாம் மனசு தான் காரணம். இன்னொன்று, இந்த படம் 100 வருஷம் படம். 100 வருஷம் படம் இதுக்கு 1000 அவசியம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது மாதிரி பண்ண சொல்லி கொடுக்குறாட்டு பண்ணினேன். எல்லா படத்தையும் பண்ணுவேன். பட் ஆக்சுவலி வந்து படங்கள் வந்து சாமி படம் வீட்டில் மாட்டியிருக்கிறது எல்லாமே முதுகு கிடையாது. இட்ஸ் அ பிரிண்டட் ஒன். பேக் சைடில் ஒன்றும் கிடையாது. பட் இது ஒன்லி பாவனை. எப்படி வந்து நம்ம வீட்டில் வந்து உங்கள் தாத்தா எப்படி இருப்பார், இங்கே பாருங்க அதான் தாத்தான்னு காமிக்கிற ஃபோட்டோவை, அங்கே தாத்தா இல்லை. அதுமாதிரி பகவானை வந்து நம்ம ஆராதிக்கும் போது பாவனை பண்ணலாம். அதுக்கு தான் இதெல்லாம் ஐடியெல்லாம் வச்சுருக்கோம். இல்லைன்னா இது தேவையே இல்லை. மனசாலே நினச்சாலே எல்லாமே வரும். அந்த மனசில் வரக்கூடிய அந்த காணக்கூடிய நம்ம வந்து சாமியை தேடி போகிறோம். ஸோ நீங்கள் எந்த ஒரு பர்டிகுலர் பிள்ளையாரும் அப்படி இல்லை, பொதுவாக பிள்ளையார் அப்படின்னு உங்களுக்கு? ஆதிமூல கணபதி தான், பிள்ளையார் தான். ஓகே, எல்லாமே அவர் தான். புதன் குரு அருள் கொண்டு பெற்றிட்ட பணியதுவும் காலத்தில் உயர்வு தர அதிகாரி மனத்தால் கொள்ள இருக்கும் பணிகளை தொடர்வது நன்மை தரும். இரு திங்கள் செல்வதற்குள் அறிந்தே மனநிறைவு காணுமாம். இந்த மாதிரி உங்களுக்கு வாக்கு வரத்துக்கு இல்லை பிள்ளையார் உங்கள் வழியாக பேசுறதுக்கு இதற்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு உபாசனை ஏதாவது பண்ணுறீங்களா? உபாசையே கிடையாது. தெரியும், இது உபாசையே கிடையாது.
அதாவது பெரியவாட்ட நமஸ்காரம் பண்ணால் ஆசீர்வாதம். இந்த குருமார்கள்ட்ட போய் நமஸ்காரம் பண்ணால் அனுகிரகம். பகவான்கிட்ட போய் நமக்கு எதாவது கிடைச்சா அது கடாட்சம். எனக்கு கிடைச்சது கடாட்சம், அவ்வளோதான். அதுவும் வந்தது தான். இப்போ யாராவது நீங்கள் வந்து கூப்பிட்டு கேட்கறது எல்லாம் கேட்பேன், அவரை கேட்பேன், அவர் சொல்லுவார், அப்படி எழுதி கொடுத்துருவேன். இன்னொன்று என்ன ஆச்சரிக்காக ஏன் எழுதுறேன், எந்த வாக்கு வாயில் சொல்லிட்டா அவளுக்கு மறந்துவிடும். அதனால் வாக்கை எழுதி கொடுத்துருவேன். செகண்ட் ஃபார்ம் கன்ஃபார்மேஷன். உங்களுக்கு ஒரு கஷ்டம், ராகுவால் வந்த வினை புதனால் தீரும் காலம் எல்லாம் ஒரு சொல்லுது. இதை கொண்டு அஸ்ட்ராலஜி கொண்டு போய் கரெக்டாகட்டும்ல. அதுக்கு அஸ்ட்ராலஜி யாரும் எழுதி கொடுத்தா நீ கேட்கக்கூடாதுல்ல. அதனால் ஆத்தன்டிக்காக எழுதி கொடுப்பேன். ஏன்னா ஐ ட்ரஸ்ட் பிள்ளையார். ஐ காட் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் ஆன் பிள்ளையார். ஸோ அவர் சொல்கிற வாக்கு நான் எனக்கு பயம், நான் எழுதியே. உங்களுக்கு வந்து யாராவது கேள்வி கேட்டால் தான் இது மாதிரி தோணுமா, இல்லாட்டி நீங்கள் இப்போ கேஷுவலாக ரோடில் நடந்து போயிட்டே இருக்கேள், உங்களுக்கு இந்த முண்டேன் மேட்டர்ஸ்லேயும் அதாவது இப்போ கொரோனான்னு ஒன்று வரப்போகுது, இல்லாட்டி பொதுவாக நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்ச்சி கூட உங்களுக்கு தானாக தெரிய ஆரம்பிக்குமா? அது மாதிரி கேட்குறேன். அதுதான் நான் கேட்குறேன். அது எப்போது அப்போ எனக்கு அது யோசனை வரணும். இப்போது நான் பஸ்ஸில் போயிட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷன் அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் வரும் அப்படின்னு வந்தால் அது சொன்னால் சும்மா இருப்பானவன். ஆமாம், சும்மா இது தேர்ட் பர்சன். பட் எனக்கு தோணும் அப்படி ஒரு தடவை ஆச்சு. அங்கேருந்து கும்போடு போகும்போது பஸ்ஸில் போகும்போது அது மாதிரி தோழிது. இப்படி போய் சொல்கிறது தோழி தெரியாது, அவர் சொல்லுன்னு சொல்லலை. சொல்லுன்னு சொன்னால் சொல்லலாம் இல்லையா? அது மாதிரி தோணும். அது நாட் நெசரி. என்னோட என்ன ஆத்ம சேவை. நீ யாரும் வராடா எப்போ இதை வந்திருக்கா சொல்லு, அவ்வளோதான். கமர்ஷியலாக போனால் எல்லாரையும் கூப்பிட்டு பேசலாம். 35 வருஷத்தில் வீட்டில் ஃபஸ்ட்டு டைம் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன். தட் டு சனத்குமார் இஸ் ஐ எம் வெரி க்ளோஸ். சனத்குமாருக்காக கொடுக்குறேன். பப்ளிசிட்டி எனக்கு வந்து நிறையா பேர் இருக்கா. போருமே கமர்ஷியலாக பண்ணால் எத்தனை பேர் வரணும்னு பார்ப்போம். தேவையில்லை, பரவாயில்லையே காசு வாங்குறேன் அப்புறம். அண்ட் I am ready to spend some time to serve the people. 84 வயசுலேயும் நான் உட்காந்து பரவாயில்ல பார்த்து சொல்கிறேன் அப்படின்னா நம்மளை அதை தேடி வரா, பிள்ளையார் தேடி வரா பிள்ளையார். அதே மாதிரி இப்போது 3 பேர் 4 பேர் வந்திருக்கான். வந்து பார்க்குறா, ஒருத்தர் 100 ரூபா போட்டு போகிறா, இன்னொருத்தர் வரா 200 ரூபா போட்டு போகிறா, இன்னொருத்தர் வரா 500 ரூபா போட்டு போகிறா. இப்போ நான் உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கேன். நான் பாட்டு கடவுள் எல்லாம் சொல்லி யார் என்ன பண்ணான்னு தெரியாது. இப்போ நான் வந்து 1000 ரூபா போட்ட உடனே 500 போட்ட யாருன்னு தெரிஞ்சுட்டாங்க. நாளைக்கு அவன் வந்தானே அவரை வர சொல்லுவேன். இது கேஷுவல் எல்லாருமே பண்ணக்கூடியது. ஏன்னா அவர் தானே கொடுக்குறாரு, மாதம் 1000 ரூபா 10,000 ரூபா கொடுக்குறாரு. இது அப்படின்னு அவருக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்குறதில்ல. யார் ஃபஸ்ட்டு வந்தாலும் பாரு, நீ எனக்கு என்ன பணம் கொடுக்க அது வேறு விஷயம். பிகாஸ் அவங்க வந்து மனசில் நினைக்கும், நம்ம வந்து 2 மணி நேரமாக உட்காந்துருக்கோம், இப்போ வந்தாலும் அவன் மனசு நம்ம ஆத்மாவுக்கு தான் இது பண்ணுறோம். அந்த ஆத்மா வேதனைப்படும்ல. ஸோ நம்ம ஆத்மாவை வேதனைப்படுத்தக்கூடாது. அதனால் வரவா வரிசையாக வந்து பார்த்து போயிடுது. அவன் பணக்காரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும். அதே மாதிரி வீட்டில் சில பேர் ரொம்ப ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறோம். யாரோ சொல்லி வர சாமி ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி, என்ன பண்ணுறது தெரியல, இந்த பொண்ணு கல்யாணம் அதுக்கு வந்து கேட்டேன். இப்போ கூட பாருங்க வரிசை ஒரு 50 ரூபா கடன் வாங்கிட்டு வந்தேன்ப்பா. எல்லாம் சொல்லி அவருக்கு எல்லாம் தேங்காயெல்லாம் பண்ணி கொடுத்து கரெக்டாக 100 ரூபா கையில் கொடுத்துருப்பேன். ஜனங்களுக்கு வந்து அவள் பாவம் அவன் கஷ்டப்பட்டு 50 ரூபா கடன் வாங்கிட்டு கூட வந்திருப்பான் என்னை பார்க்குறேன்ட்டு. என்ன பண்ண முடியும்? அதேமாதிரி தேங்காய் மரம் போட்டேன்னு வச்சுக்கோங்க, காரியெல்லாம் தேங்காய் மரம் போடணும். வந்தால் அப்படியே கட்டி கொடுத்துருவேன். அவள் வந்து இல்லை 4 வச்சுக்கோங்க, எனக்கு 2 போகணும் 4 போனால் யாராவது வந்தால் கொடுத்துருவேன். அதே மாதிரி பழம் வாங்கிட்டு வரேன், தட்டிலே பழம் வாங்கிட்டு வரேன். அதில் வந்து பாதி பிச்சை வாங்கிட்டு இல்லை உங்களுக்காக நேவேதி பண்ணி பிரசாதமாக பாதி கொடுத்துருவேன், பாதி வச்சுருப்பேன். அடுத்து அவள் வருவாள், அவள் ஒன்றும் வாங்கிட்டு வந்து போட அதுலேயே இப்போ 4 15 பிச்சை வர கொடுத்துருவேன். இப்போ அப்படி தான் பண்ணேன். மீதி இருந்தால் நீ வச்சா வேஸ்ட்டாக கூட ஆட்சி கொண்டு போகலாம். மீதி இல்லைன்னா கவலைப்பட மாட்டேன். அதே மாதிரி இப்போ லேடிஸ் வந்தாலும் அவள் பூ கொண்டு வரல, நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா அந்த பூ எடுத்து அவளை கொடுத்துருவேன். இப்போ வந்து பரமாச்சாரியார் மாதிரி யாராவது ஒரு பெரியவா
இல்லை நீங்கள் சேவிச்சிருக்கீங்களா? யாராவது வந்து உங்ககிட்ட இது மாதிரி ஒன்று ஒருத்தர் தான். அதாவது எப்படின்னு கேட்டால் ராம் சரத்குமார், யோகி ராம் சரத்குமார். நான் திருவண்ணாமலையில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டெய்லி கோவிலுக்கு போவேன். அவர் அந்த அந்த இதில் உட்காந்துருப்பார், தேர் மேடை அங்கே உட்காந்துருப்பார். நான் போய் பார்த்ததே இல்லை. ஏன்னா எனக்கு ஒர்க்கு கான்சன்ட்ரேஷன், எனக்கு செய்யும் தொழிலே செய்வோம். அதுதான் அதுவே பார்ப்பேன், சைட்டு போயிடுவேன். ஏன்னா நான் தான் ஃபுல்லாக அதை பார்த்து எனக்கு பண்ணணும். அதுக்கப்புறம் முடிச்சுட்டே போயாச்சு. நாங்கள் ஃபேமிலியோடு தான் இருந்தோம் 1.5 வருஷம். அப்புறம் போயாச்சு. அப்புறம் ஒரு லட்சத்துக்கு வந்து போனேன் திருவண்ணாமலை. அப்போது சாமி தரிசனம் பண்ணிவிட்டு பெரியவரை போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி மேலே போனேன். ஒரு 2-3 பேர் உட்காந்துருந்தேன். அவரும் உட்காந்தார், நான் போனேன். கமான், எங்கேருந்து வரேன்னு கேட்டார். நான் காலேஜ் ஃப்ரம் மெட்ராஸ். அவர் உடனே மூஞ்சி பார்த்து பேச மாட்டார், திரும்பி சொல்வார். இவ்வளோ மாதிரி பேச மாட்டார். உடனே அந்த ஆள் கொடுத்தார். நோ சாய் நான் 2 டீ வாங்கிட்டு வந்தார். எனக்கு ஒரு டீ கொடுத்தார், அவர் ஒரு டீ குடித்தார். நான் உட்காந்துருந்தேன். திடீர்னு எழுந்தார். நாங்கள் எல்லாம் எழுந்தோம். என் கையை பிடிச்சார். கவுனுக்கு மீனார் படியில் இறங்கி கிடைக்கணும் போய் எதிர்த்தாமலே வீடு இருக்குது. உள்ளே போல வெயிட் நீந்தார். உள்ளே போல அவருடைய ஃபோட்டோ பேசி பெரிய சாமி சூழல் பாட்டு, பெரிய சாமி கேள்விப்பட்டீங்களா? தெரியும். அவரை பற்றி நிறையா இருக்குது. அந்த புக்கு எல்லாம் கிட்ட கொடுத்து ப்ளஸ் பண்ணார். யார் கிடைக்கும் இல்லையா? பெரிய அனுகிரகம் தான், பெரிய அனுகிரகம். நான் கஷ்டம் பார்க்க போகிறேன். என் கையை பிடிச்சி கூட்டின்னு போய் இன்னும் வச்சு கேட்பாடாம். அது ஃபோட்டோ, அந்த ஃப்ரேம் போட்ட ஃபோட்டோவோட புக்கு வச்சு எங்கிட்ட கொடுத்து ப்ளஸ் பண்ணார். அதோட என்ன பாக்கி இருக்குது. அதே மாதிரி காஞ்சிபுரம் போனால் ஜெயேந்தர் கணபதி கணபதி தான் கொடுவார். காஞ்சிபுரம் போனால் ஜெயேந்தர் கணபதி கணபதி தான் கொடுவார். ஏன்னா அவருடைய ஜியோடைய பெரிய ஃபேமிலி, எல்லோரும் ஜட்ஜியாக வச்சு கிடையாது. அவர் எனக்கு க்ளோஸ். அவர் மூலமாக தான் அவர் சொல்லி தான் அவர் எனக்கு கணபதிக்கு கொடுவார். ஓஹோ. அதே மாதிரி கடைசியாக சொல்லியார் ஒன்று. ஏன்னா ஒருத்தர் வீட்டில் போய் ஏன் சாமியும் மயிலாப்பூரில் அவர் மாடி ஜோதிடம், மற்றவெல்லாம் வந்து ஜென்ரல் காட்டம் கமந்தர் அதெல்லாம் பார்த்துன்னு சொல்லுவாள். அவள் வந்து 12 ராசி தான். எனக்கு கும்பராசி கட்டிருக்கு, அது எடுத்து படிப்பேன். அதனால குடிச்சு போய் உட்காந்து பைசா வாங்க நிறையா. அது கூட்டின்னு போனது ரொம்ப வேண்டியவர், அதனால் அவருக்கு வேண்டியவர். அதான் ஒன்றும் உட்காந்து கட்சி எடுத்து படித்தார். அதில் க்ளீனாக போட்டுருக்கு அகத்தியரோட ஸ்டூடெண்ட்ஸ். என் கூட படித்தோம் உபாசிக்கர். நீ கணபதி உபாசிக்கிற அது எழுதி கணபதி எழுதி கொடுத்தார். அதுக்காக அகத்தியர் ஸ்டூடெண்ட்ஸ் அதே எழுதி இதாக எழுதி முடியும். நடந்ததை அவள் சொன்னால் ரைட்டு. இன்றைக்கும் அதை கட்டி இருக்க மாட்டேன். அவள் பொண்ணு பார்க்குறேன். அவர் ஏன் சாமி இல்லை, இப்போ அவருடைய டாக்டர் தான் பார்க்குறேன். அவருடைய சன்னை வந்து சூப்பர்ட போலீஸ். ஓகே, சூப்பர்ட போலீஸ் பையன். இப்போ டிஎஸ்பியாக இருக்கான்னு தெரியல. இப்போ நீங்கள் வந்து அழகாக வந்து ஒரு பாட்டாகவே எழுதி கொடுத்துட்றீங்க. ஆமாம், ஏன் ஒரு பாட்டாக ஒரு 8 வரிக்கு ரொம்ப அழகாக எழுதி கொடுத்துட்றீங்க. உங்களுக்கு வந்து இது தமிழில் தான் வருமா? உங்களுக்கு வந்து ஏதாவது தமிழில் ரொம்ப அதிகமான ஆர்வமா? அது மாதிரி ஏதாவது உண்டு? அந்த வாக்கு தமிழில் வரும். அது வருதே பாட்டாக வரும். ஆமாம், அது எல்லாம் உள்ள அது வாக்காக தமிழ் அப்படியே வரும். அதாவது என் ஃப்ரெண்டு தான், அவனுக்கு ஒரு அர்ஜென்சி வந்தது. அவன் தான் இந்த மாதிரி வீடுக்கு இப்போ அர்ஜென்ட்டாக நான் வந்து பிளாஸ்டிக் பண்ணணும். அவன் சிவில் இன்ஜினியர், கான்ட்ராக்டர். என்ன பண்ணி கேட்டு சொல்லியார். வருபவர்கள் வந்த பின்னே செப்பரேட்டால் செயல்படையும். யார் வருபவர்கள்? ஏன்னா அவன் வயசு செஞ்சு விட்டார். அவனுக்கு அந்த ஐடியாவே இல்லை. செகண்ட் இருக்கான், பையன் இருக்கான், பொண்ணு இருக்கார். அந்த ஐடியாவே இல்லை. கேட்டதில்லை. பிளாஸ்டர் பண்ணணும், எப்போ பண்ணணும்? வருபவர்கள் வந்த பின்னே செப்பரேட்டால் செயல்படையும். என்ன சொல்கிறேன், அவர் சொல்லிட்டார். அதே மாதிரி வித்தின் 3 months அவர் ரிலேஷன் வந்து அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்தாங்க. அவன் அம்மாவும் கம்பேர் பண்ணி செகண்ட் லைஃப் பண்ணி கொண்டு விட்டான். அவனும் நானும் ஜெல்லாம் இங்கே உட்காந்து இந்த பக்கம் அவன் இந்த பக்கம் நான்
2 பேர் பட்டது. அதாவது புகழை சித்தரித்தரில் சிலபாக போட்டு அது ஐயகர் சீனிவாசங்கர் அவர் இந்த பக்கம் கோபால் க்ளோஸ் அதுதான் போட்டது. சொல்லிட்டாயா போய் பார்க்க போகிறேன், எப்படி இருக்காங்க பார்த்து சொல்லியா பிள்ளையார் கேள்வியா இதெல்லாம் கூட கேட்பாரு. நீ ரொம்ப க்ளோஸ் பண்ணிடுறியா? ஐயோ நீ கேளியா அவர் சொல்லுவார், மணியாக கேட்க சொல்கிறேன் நீ சொல்லியா கேட்டேன். பார்த்தையா டெய்லர் விஷயம் தைச்சிட்ருக்கா, ஒட்ட முகம் பெரிய குங்குமம் வச்சுருக்காங்க. மறுநாள் போய் பார்க்குறான், அதே மாதிரி டெய்லர் விஷயம் தைச்சிட்ருக்கா, குங்குமம் வச்சுருக்கா, வட்ட முகம், கல்யாணம் ஆகி சூப்பராக இருக்கா. சரியா? இன்னொரு விஷயம், ஸ்ரீவாஜ்யம் தெரியுமா? யாரு? ஸ்ரீவாஜ்யம். ஆமாம். அந்த கோவில் கும்பாபிஷேகம் பண்ண முடியாமல் 18 வருஷமாக பாலாடியம் பண்ணி பண்ணலை. எந்த கோவில்? ஸ்ரீவாஞ்சியம்ல எந்த கோவில்? ஸ்ரீவாஞ்சியம். ஓ ஓகே. தெரியாதா? ஸ்ரீவாஞ்சியம் ஊர் தான் தெரியும் எனக்கு. ஸ்ரீவாஞ்சியம் பெரிய, அது வந்து ஸ்ரீவாஞ்சியம் சிவன் ரொம்ப ஃபேமஸ். ஓ சரி. அந்த குளம் பேர் குப்தா கங்கைன்னு பேர். ஓ. கங்கை வந்து 1000 கலை உள்ள கங்கை. ஒரு கலை மட்டும் வச்சு 999 கலையை கொண்டு வந்து வச்சு இன்னைக்கு அந்த தீர்த்தம் வரை அதுதான் பண்ணுவான். கும்பாபிஷேகம் பண்ண 18 வருஷம் ஆச்சு. ஆரம்பிப்பா நினைவு போயிடும், 2 வருஷம் அப்படியே காலியாக இருக்கும். திருப்பி ஆரம்பிச்சு வரும், உடனே திருப்பி பயிர் பண்ணலாம், எல்லாம் பண்ணும். இப்படியே 18 வருஷம். இந்த மயிலப்ப ரமண சாஸ்திரி அவருடைய மச்சனுடைய மச்சன் நான் கோபால். பிள்ளையார போய் பிள்ளையார் மாவட்டம் போய் கேட்டேன், என்னாச்சு கேட்டேன். அது கேட்டார், என்ன பண்ணவங்க 18 வருஷம் ஆச்சு கும்பாபிஷேகம் பண்ணவங்க ஆகவும் ஆகாத எப்போ பேச்சு சொல்லுவாங்க. பிள்ளையார் தெற்கு மொழியில் செஞ்சதப்போ திருத்த சொல்லு அப்படின்னு வருதுப்பா. 3 தடவை அடிக்கிறார். தெற்கு மொழியில் தெற்கு ஜெயா இந்த ஒரு மொழி எந்த மொழி ஏறிட்டு இல்லை. நாங்கள் ரொம்ப க்ளோஸ் பண்ணி எனக்கா. நாங்கள் எல்லாம் ஒர்க்கிங் பண்ணும்போது அவன் ஒரு கான்ட்ராக்டர், நான் ஒரு கான்ட்ராக்டர். நான் டெக்னிக்கல், அவர் சிவில். அதனால் க்ளோஸ் ஆகுது. பார்த்து சொல்லிடுறேன். இல்லையா பார்க்குறேன். ரோட்டில் போகிறேன், ராஜகோபுரம் உள்ளே போகிறேன். இடது பக்கத்தில் ஒரு மொட்டை கோபுரம், ஒரு சன்னதி. அங்கே தான் என் ப்ராப்ளம். போய் பார்க்க சொல்லு. அவன் போகும்போது கேட்குறான், நான்லாம் போகிறேன், அவரோட போகிறேன், இதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். அதாவது தங்கையை கொடுத்துட்டு வச்சேன். ஸ்ரீவாஜி ரமணிக்கு கோபால் தங்கையை கொடுத்துருக்கேன். போனதே இல்லை, நான் போனேன். என்னன்னு கொஞ்சம் சொல்லிங்க. இன்னும் என்ன சொல்ல அது என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது. அதான் மருதவீரருக்கு அது மாதிரி இருக்கீங்க. மருதவீரர் படம் பார்த்தீங்களா? மருதவீரர் அது ஒரு கால் ஒரு கை மாறுகள் வாங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கியா அப்படின்ட்டு நல்லா போயிட்டு பார்க்கல. 2000 வருஷம் கோயில் அது. அவன் என்ன பண்ணிருக்கா, புதுசாக பண்ணுறச்ச சுவாமி உத்தரவு வாங்கி பண்ணணும் பண்ணவே. அது வந்து கோயில் உள்ளே போய் லெஃப்ட்டில் போனால் அந்த மொட்டை கோபுரம் வந்து யமதர்மராஜாவோட சல்லதி. அந்த கோயில் யமதர்மராஜா வாகனம் மேலே பார்வதி வரகாசன். அந்த அந்த இதுக்கு என்ன பண்ணால் ஒரு பேரை ஒன்று பண்ணி அதில் சொத வேலை பண்ணி கீழே வந்து தப்பாக யமன் மேலே பார்வதி எல்லாம் பண்ணிட்டான். பார்த்தா இந்த காலை முடிச்சு உட்காந்து வாகனம் அந்த கால் இல்லை, இவ்வளோ இல்லை. உடனே ஆரம்பிட்டு போய் ஸ்தபதியை கூப்பிட்டு ஸ்தபதி வந்து அவன் இதை நான் வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் பண்ணிட்டான் தெரியாமல். சரி என்ன கேட்டால் அதுக்கு என்னையா பண்ணணும்னா, காலை முடிச்சிருக்குல்ல இப்படி வீட்டாக வந்துடும் போதியா என்ன கிடச்சிவிடும். அப்புறம் சரி பண்ண அடுத்த இது கிடுகிடுன்னு ஆள் வந்தாங்க. கும்பாபிஷேகம் அப்போ தான் என்னை கூட்டு போனான் கும்பாபிஷேகம். அப்போ தான் நான் சிவாஜியை பார்த்தேன். ரொம்ப விசேஷமாக இருக்குது, அதை பற்றி கேட்டுக்குவோம். ரொம்ப விசேஷமான கோயில். அது ஒரு இன்சிடென்ட். இதெல்லாம் வந்து ஒன்று சொல்கிறேன், இதெல்லாம் நமக்கு கிடைக்காது. ஒரு சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் நடக்காமல் இருக்கிறது நம்ம மூலமாக பிள்ளையார் சொல்ல, நான் சொல்லலை, நம்ம மூலமாக பிள்ளையார் சொல்லி அந்த இதை சரி பண்ணின உடனே என்னை கூட்டிகிட்டு போனார். அது ரமணி என்னை கூட்டிட்டு போனார். இதுபோது ரஜினி வீட்டுக்கெல்லாம் நீங்கள் வாங்க நீங்கள் வந்து எல்லாம் சொல்லி உண்மையெல்லாம் கனெக்ஷனுக்கு கூட்டு போனேன். அப்போ தான் நான் சிவாஜியை பார்த்தேன். அது மாதிரி பகவானுடைய அருள் இருக்கணும். எந்த விதமான ஒளிவு மறைவுமே இல்லாமல்
இத்தனை வயசுலேயும் கீழே உக்காந்துட்டு ஜம்முன்னு வந்து எங்களுக்கு இந்த ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நாங்கள் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் சனாத் குமார் இந்த இன்டர்வியூ கொடுக்குறேன். ஏன்னா இன்டர்வியூ வந்து கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா பப்ளிசிட்டி பண்ண வேண்டாம். எதுக்கு பண்ணணும்? அவளை தேடி எழுதிட்டு வரா. என்கிட்ட வந்து லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 பேர் லிஸ்ட்டே இருக்கும். பேர் அட்ரஸ் எல்லாமே இருக்கும். அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஃபுல்லாக அவள் பேர் நட்சத்திரம் எல்லாம் இருக்கும். அவள் கேட்டு வரவாதான் இவெல்லாம் அப்படி தான் வரவாதான். நான் நிறைய பேர் இருக்கேன். போடுமே. எனக்கு ஒரு பையன் 2 பொண்ணு, இப்போ பெரிய பொண்ணு, சின்ன பொண்ணு, இவன் நல்லா இவளுக்கு எனக்கு 2 பேச்சு. இவளுடைய பெண்கள் 2 பொண்ணு இவளுக்கு, எனக்கு அந்த 2 பேச்சு. அந்த 2 பேச்சும் கல்யாணம் பண்ணி வச்சேன். அந்த 2 பேச்சுக்கும் கொழு பேர இருக்கா, கொழு பேச்சு இருக்கா. சரியா? இதெல்லாம் மகானுடைய அருள். அவன் சௌக்கியமாக இருக்கா. என் பையனுக்கும் ஒரே பொண்ணு. அவன் இப்போ வீட்டுக்கு ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டுருக்கா. ஒரே பொண்ணு தான். மாமி நானும் ஒன்றா இருக்கேன். மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணி சௌக்கியமாக இருக்கேன். மகானுடைய அருள் இது போகிறோம். சரி, நமக்கு எதுக்கு ஜாஸ்தி வேணும்? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது 3 இருந்தால் போகிறோம் இல்லையா? 5 ரூம் வச்சா 1 ரூம் தான் படுக்க முடியும். 45,000 50,000 பெட்லையும் படுக்கலாம். பாயிலையும் படுத்தா தூக்கம் வரும். எனக்கு எங்கே வேணால் படுத்து தூங்குவேன் இல்லையா? அதனால் இதெல்லாம் வந்து ஆடம்பரம் தேவையில்லை. அவசியம்னா அதை மட்டும் பண்ணிக்கணும். தற்பொருமை பேசுகிறேன்பா. இதில் தற்பொருமைக்கே இல்லை. வாட் இஸ் ஆக்சுவலி கோயிங் ஆன் என்னுடைய லைஃப்பில் அதுக்காக சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம் மாமா, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு மாமா எப்படி தெரியும்? எவ்வளோ வருஷமா மாமா வந்து பார்த்துட்டு? அதான் மாமா எல்லாருமே வந்து எங்கள் அம்மா மூலமாக தான் தெரியும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து இப்போ வரைக்கும் மாமாவை வந்து ஒரு 25 இயர்ஸாக தெரியும். எது ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுனாலும் மாமாவோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு தான் வந்துட்டு பண்ணுவோம். சின்ன வயசுலேருந்தே லைக் எக்ஸாமாக ஆகட்டும், எதுவாக இருந்தாலும். ஸோ இப்போவுமே ஒரு நல்ல விஷயம்னா கண்டிப்பாக மாமா கிட்ட கால் பண்ணி பிள்ளையார் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு தான் பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக்காக இப்போ நாங்கள் 10th போர்டு எக்ஸாம்ஸு அந்த டைமில் கூட நான், என் கசின்ஸு எல்லாருமே மாமா கிட்ட வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கி தான் எக்ஸாமே எழுத போகணும். ஸோ அந்த மாதிரி நிறையா எப்போவுமே அதான் அவர் மோர் தேன் ஒரு மாமாவை விட நம்ம வெல்விஷர் ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி தான் அவர்.